மிகப்பெரிய இனப்படுகொலையை இஸ்ரேல் அரசு செய்து இன்றைய தேதியிலே 67,160 பேரை படுகொலை செய்திருக்கின்றார்கள். 2 லட்சம் பேர் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் கல் நெஞ்சம் கொண்டவர்களால் நாள்தோறும் அவர்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள். இப்பேற்பட்ட படுபாதக செயலை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற இயக்கங்கள் நடத்தப்பட்டு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. ஐக்கிய நாட்டு சபையினுடைய மனித உரிமை அமைப்பு இதை இனப்படுகொலை ஜெனோசைட் என்பதை தெளிவாக அறிவிப்பு செய்திருக்கின்றது. இது போன்ற இயக்கத்தின் மூலமாக உலக நாடுகளுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்களை இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே சர்வதேச அமைதி பாதுகாப்பு குறித்து தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இதுவரை சுதந்திர இந்தியாவிலே பல்வேறு நிலைகளிலே அல்ஜீரியாவினுடைய உரிமைக்காக வேண்டி, பாலஸ்தீன மக்களுடைய உரிமைக்காக வேண்டி இன்று நேற்றல்ல 1988ஆம் ஆண்டே பாலஸ்தீன அரசுக்கு இந்திய அரசாங்கம் அங்கீகாரத்தை வழங்கி அதனுடைய மாபெரும் தலைவராக இருந்த யாசர் அரபாத் அவர்களை இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்த பெருமை இந்திய திருநாட்டுக்கு உண்டு. அல்ஜீரியா நாட்டு உருவாக்குவதற்கு, பங்களாதேஷ் நாட்டு உருவாக்குவதற்கு இன்றும் இந்தியா உலகிலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளினுடைய அந்த இன மக்களுடைய உரிமைக்காக வேண்டி தொடர்ந்து இந்திய நாடு ஆதரவை தெரிவித்து வந்திருப்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதையெல்லாம் இங்கே சுட்டிக்காட்டுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இன்றைய ஒன்றிய பாஜக மோடி அரசாங்கம் பாலஸ்தீனுடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்க தயங்குகின்றது. இஸ்ரேலுடைய சர்வதேச படுகொலைகளை எல்லாம் கண்டும் காணாமலாக மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை இந்திய நாடு பின்பற்றி வந்த அனைத்து நிலைகளிலும் முரண்பட்ட கருத்தோடு இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் உணர வேண்டும் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அருமையான பெருமக்களே, இந்தியாவினுடைய இந்த மௌனத்தை ஐக்கிய நாட்டு சபையிலே கோஆர்டினேட்டராக இருந்த அருமை சகோதரி நவி பிள்ளை அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு செய்து அவருடைய கவலையை தெரிவித்து, இந்தியா எந்த நிலையிலும் வர்த்தக ரீதியாகவோ அதே போன்று ராணுவ தடவாளங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ உடன்படக்கூடாது. இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு முரண்பட்டது என்பதை ஆணித்தனமாக இந்த எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, இது ஏதோ முஸ்லிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆதரவு என்று நாம் நினைக்க கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக வந்தேரிகளாக வந்த இஸ்ரேலியர்கள் ஆதிக்கம் செலுத்தி ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீன மக்களை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு மட்டும் உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்கவில்லை, இலங்கை தமிழருடைய உரிமைக்காக வேண்டி நாம் குரல் கொடுக்கின்றோம். எங்கெல்லாம் உலகத்திலே அந்த நாட்டினுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை சிறந்த முறையிலே நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்திருப்பதற்கு மீண்டும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களே இங்கே வந்து உரையாற்றி இருக்கின்றார். சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், இவர் மட்டுமல்ல, திமுக கழகத்தினுடைய ஸ்தாபகராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய காலத்திலிருந்து பாலஸ்தீன மக்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் இங்கே சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முடிவுரை ஏற்ற வருகின்றேன். நாஞ்சில் மனோகரன் அவர்கள் திமுக கழகத்தினுடைய தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரிடத்திலே சென்று, எனக்கு இஸ்ரேல் அரசினுடைய அழைப்பு வந்திருக்கிறது, போக அனுமதி தருவீர்களா என்று அண்ணா இடத்திலே நாஞ்சில் மனோகரன் அவர்கள் கேட்ட பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார், நீ இஸ்ரேலுக்கு போவாயோ எகிப்து நாட்டுக்கு போவாயோ உன் இஷ்டம், ஆனால் நான் இஸ்மாயில் சாஹிபோடு பாலஸ்தீன மக்களோடு என்றும் இருப்பேன் என்பதை அவர் அன்றே சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மெருகூட்டி பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் சமுதாயத்தின் சார்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லா நேரத்திலும் சுதந்திர பாலஸ்தீனம் அமைவதற்கு நாம் துணை நிற்போம். காசா இனப்படுகொலை முடிவரும் வரை நம் போராட்டம் தொடர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.